ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹெல்த் டாக்குன்னு எடுத்துட்டோம்னா நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னாக்க எல்லா சிஸ்டத்தை பற்றியும் எல்லா சத்துக்கள் பற்றியும் எல்லா காரியங்களை பற்றியும் என்ன செஞ்சாச்சு, குறைஞ்சது அடுத்த ஒரு இந்த 4-5 வருஷத்தில் வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக என்ன சொல்லியாச்சு, சொல்லி முடிச்சிருக்கோம். புதுசாக எதுனாச்சும் அப்படின்னு சொன்னால் சொல்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும்லாம் அதான் என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னாக்க, எனக்கு செல்லாம் வச்சு அவ்வளவா அதில் இந்த கூகுளில் போகிறது, இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, மற்றபடி எதுவுமே தெரியாது. ஏதோ ஒன்று எதனாச்சும் ஆன் பண்ணி அதை படித்து பார்ப்பேன். அதுக்கு பதிலெலாம் கொடுக்க தெரியாது. பேசுகிறதுனா பேசிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதனால் இந்த இவங்ககிட்டலாம் கேட்டதுக்கு தேடுங்க, நீங்களே தேடுங்க, எங்களை சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கழட்டி விட்டாங்க. என்னாண்டவரை கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. என்னத்தை கூகுளில் போய் தேடிக்கிட்டு, நமக்கு ஒரு கூகுள் இருக்குல்ல அதில் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மையார் புக்கில் தான் குழந்தைகள் பிள்ளைகளை எப்படி வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த புக்கில் இருந்து தான் 62வது அதிகாரத்தில் இருந்து தான் ஒரு சில கருத்து தான், நிறைய இருக்குது. நமக்கு ஃபெமி எடுத்திருக்கிறாங்க. அதாவது சமையல் செய்வதும் ஒரு ஊழியம், அதை நம்ம சரியாக செய்யலைன்னா அது பாவமாக மாறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நம்ம ஒரு வாரம் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? சரி, நம்ம எதுக்காக சாப்பிட்றோம்? உடல் அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பிட்றோம். அப்போது நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உண்ண வேண்டும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, சாப்பிட்றதே சாப்பிட்றதான் பிரதானம், வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காக வேண்டி. இவ்வளோ சொத்து சுகங்கள் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது வாழ்க்கையில், எப்படி வேணாலும் சாப்பிட்டுட்டு ஹைஃபைவாக. அதுவும் இன்னொன்று என்னன்னாக்க, பெரிய பணக்கார இடத்துலலாம் சாப்பிட்றது என்ன செய்வாங்கனாக்க, விலை உயர்ந்து வாங்குவாங்க, அது பேருக்கு குறிச்சிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டும் போவாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அப்போ அதை குறிச்செல்லாம் அம்மையார் ஒரு 1-2 காரியங்கள் மட்டும்தான் நான் சொல்ல இருக்கிறேன், நிறையாலாம் கிடையாது. ஏற்கனவே நமக்கு தெரியும், மாம்ச உணவுகள் இந்த கடைசி காலத்தில் நம்ம விட்டு வெளியில் வரணுங்கிறாங்க. பொதுவாக அதை நமக்கு பைபிளில் எங்கே இருக்குது, நிறைய பேர் சொல்லுவாங்க பைபிளில் எங்கே இருக்குது, அப்படிலாம் இல்லையே, இயேசு கிறிஸ்து சாப்பிட்டாரு அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்படுறோம். இந்த முடிவு காலத்தில் நிறைய இப்போ ஒரு மாம்ச உணவை சாப்பிட்றோம்னாக்க அந்த விலங்கு எந்தவித ஆரோக்கியத்தில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? இல்லை. அது வியாதிப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது தெரியுமா? இல்லை. அப்போ அப்படிங்கிறப்ப அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. அதாவது காச நோய், கேன்சரு, ஒரு சில வியாதிகள்லாம் அந்த மிருகத்தில் இருந்து தான் நமக்கு இது என்ன ஆகுதுனாக்க நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த முடிவு காலத்தில் இருக்கிற நாம், கடவுளோடு சேர்ந்து வாழ்கிற நாம் அந்த ஆதி காலத்தில் கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு திரும்புங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த திட்டத்துக்கு திரும்பணுங்கிறது தான் கடவுளுடைய ஒரு காரியமாக இருக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு எந்த அளவுக்கு சாப்பாடெல்லாம் சுவை உள்ளதாக இது பண்ணணும், அது மனசுக்கும் உடம்புக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு ஏற்கனவே ஃபெமி எடுத்துருக்குறாங்க. அப்போ நான் இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டா, நாங்கள்லாம் மாம்சத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம், மாம்ச உணவெல்லாம் இப்போல்லாம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ அது ஒரு தியாகமா? கிடையாது. அதை ஒரு தியாகமாக ஃபஸ்ட்டு நம்ம நினைக்க கூடாது. என்னுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி, நான் உண்றதுக்காக வேண்டி அதை விட்டுருக்கேன் அப்படிங்கிறது பெருசாக கடவுளுக்காக தியாகம் பண்ண மாதிரி யாரும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தீங்கான ஒரு உணவுகள் மேலே வர
ஆசையை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு ஏதுவான ஒரு பழக்கத்துக்குள்ளார வர்றது தான் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இது கடவுளுக்காக நம்ம தியாகம் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம செய்கின்ற வேலைக்கு தகுந்த மாதிரி உணவுகளை உண்ண வேண்டும். ஒரு சிலருக்கு வந்து நம்மளுடைய மூளையை வந்து பயன்படுத்தி செய்கின்ற வேலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து உடல் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது அந்தந்த காரியத்துக்கு தகுந்தமான உணவுகளை வந்து நம்ம அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுகள், அந்த வேலை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற உணவு. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு உணவு பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு சில உணவுகள் பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அதை எல்லா காலத்துலேயும் நம்ம வந்து என்ன செஞ்சிட்ருக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. கோடைக்காலம் வருது, பனிக்காலம் வருது, மழைக்காலம் வருது, இதெல்லாம் மாறி மாறி வர்றதுனால நம்மளுடைய உணவு எடுத்துக்கொள்வது எப்படிப்பட்டதாக இருக்குன்னாக்க அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஆகாரங்களை வந்து நமக்கு வந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. கடவுள் வந்து எல்லா இடங்கள்லையும் அந்தந்த மக்கள் வாழ்கிறதுக்கு ஏதுவான சத்துள்ள உணவு வகைகளை, தாவர வகைகளை, கிழங்கு வகைகள், கொட்டை வகைகள், தானியங்கள் எல்லாமே என்ன செஞ்சுருக்கிறாரு, விளைய வைத்திருக்கிறாரு. அதனால் வேண்டி ஒரே வகையான உணவே நான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி பெரும்பாலும் வந்து அறிந்தோ அறியாமலோ நம்மளோட வாழ்க்கையில் எது பெருசாக நிற்குது, எந்த உணவு பெருசாக நிற்குது, அரிசி தான் நிற்குது. சரிங்களா? நான் வந்து டிஃபன் சாப்பிட்றேன், எனக்கு சோறு சாப்பிட பிடிக்காது, டிஃபனாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்போம். அது எதில் தான் இருக்கும், அரிசி சம்மந்தமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஒரு உணவு, இந்த ஒரே உணவை வந்து எல்லா காலத்துலேயும் எடுத்துகிட்டு இருக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது. அப்போது வந்து நாம் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி எந்தெந்த உணவுகளில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உணவுகளை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து உணவு உண்பதில் வந்து ஒரு ஒழுங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒழுங்கின்றி எல்லா நேரங்களிலும் உணவு உண்றது வந்து செரிமானத்தின் அவயங்களை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க ஆரோக்கியத்தை கெடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுனாக்க நம்மளுடைய சரீரத்தில் உள்ள ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும், மனசில் உள்ள மகிழ்ச்சியும் என்ன செய்யுது, குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒழுங்கின்றி எந்த நேரத்துலையும் வந்து ஏன்னா தானன்ட்டு நினச்ச நேரம் வந்து தின்னுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சாப்பாடு 3 நேரம் சாப்பிட்றேன், அதனில 3 நேரத்துக்கு மேலே எதையும் சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். இடையில திங்கிற ஸ்நாக்ஸு இருக்குதுங்களா, இல்லை ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணுங்கிறாங்க, கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராத்திரி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் முன்னாடியே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து தூங்குறப்போ வந்து நம்மளுடைய வயிறு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த உணவை எல்லாம் வந்து செரிமானத்துக்குள்ளார கொண்டு போய் நம்ம வயிறு வந்து காலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து வற்புறுத்துனாங்க, அதனால தான் சாப்பிட்டேன், வேறு வழி இல்லை அப்படின்னு நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, இது எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னாக்க அந்த வயிறு பலவீனமாகி நம்மளுடைய அந்த செரிமான மண்டலத்தில் ஒரு பாதிப்பை உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு உணவுக்கு இன்னொரு உணவுக்கு இடைப்பட்ட நேரம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, 5 மணி நேரம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து நீங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கலாம். சரிங்களா? மற்றபடி வந்து என்ன செய்யக்கூடாது, உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுக்கக்கூடாது, தண்ணி தான். ஆமாம், அதுவும் அப்புறம் அந்த இதில் தான் வந்துடும். அதாவது சரிவிகித உணவு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து காய்கறிகள், கீரை, பழம்,
இது எல்லாமே இருக்கணும். நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? தட்டு நிறைய சோத்தை போட்டுருவோம். சோத்தை போட்டுக்கிட்டு வந்து மீதி எல்லாம் ஏனா தானான்னு வச்சுக்குவோம். அப்போது அதான் சொல்கிறேனே, அந்த அரிசி உணவால் தான் நம்ம வயிற்றை ரொப்பிக்கிட்டே இருக்கிறோம். சொல்லுங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, அதுக்கு தான் வந்து இது எல்லாமே ஆண்டவர் அம்மையார் வந்து எது வரைக்கும் படிச்சிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ இந்த உணவு திட்டங்கள் ஒன்றுமே ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனத்தில் அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுத்து அதன் பிரகாரம் தான் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இவங்க எழுதுனதுக்கு பின்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியில் உள்ள டாக்டர்ஸுங்க அவங்க சொல்கிறதெல்லாம் என்னங்கிறது கம்பேர் பண்ணுறப்ப வந்து ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறது சரியானதாக இருக்குது. நான் வந்து இதை என் சொந்த கருத்தாக, ஏன்னா அங்கேயும் வந்து அவங்க வந்து இவன் படிக்காதவங்களா இன்றைக்கி சொல்லுவோம். நம்ம நிறைய இப்போ சரஸ்வதி அம்மாலாம் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம், இவங்க பெரிய டாக்டர், இவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க வீட்டிலே கூட கேள்விகள் வருது, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். அப்போ வந்து டாக்டருங்க இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள் எந்த நேரத்தில் பழம் எடுக்கலாங்கிறத. கொஞ்சம் இது வச்சுட்டு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு மீலில் வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றது நல்லதில்லை. ஏன்னா பழங்களில் ஒரு சில ஆசிடிக் இருக்குது. அந்த நம்மளோட எம்டி ஸ்டொமக்கில் ஆசிட்ஸ் இருக்கிறதுனால அது ரெண்டும் ரியாக்ட் ஆகையில் உங்களுக்கு வயிறு வலி ஏற்படலாம், அல்சரையும் கொண்டு போய் விடலாம். அதனால் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்காமல் ஒரு காலையில் நல்லா வாட்ரு இல்லை மோர் அந்த மாதிரி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். பழத்தோடு சேர்த்து ஒரு புரதச்சத்து எடுத்துக்கிறது நல்லது. அப்போ ஃபஸ்ட்டு மீல் பழம், ஒரு புரதச்சத்து ஏதாவது ஒரு பயிர் அதோடு சேர்த்து எடுக்கையில் உங்களுக்கு நல்லா வயிறு தொம்முன்னு இருக்கும். ஒரு 5 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்லாம் அடுத்த மீல். இப்போ இந்த பழக்கத்துக்குள்ளே நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு 1.5 வருஷமாக அதில் வந்துட்டேன். 2 வேளை தான் சாப்பிட்றோம். காலையில் ஒரு மீல், அப்புறம் ஈவினிங் ஒரு மீல், அப்புறம் ஒரு 16 ஹவர்ஸ் கேப் கழித்து அடுத்த மீல். ஸோ நெக்ஸ்ட்டு மீல் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி. பட் ஆனால் அந்த மாதிரி அந்த பழக்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு சில க்ரைசிஸ் நமக்குள்ளே இருக்கும். தலைவலிக்கும், ஃபீவர் வரலாம், கோபம் பயங்கரமாக வரும், மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம மருத்துவ ரீதியாக வந்து ஃபாஸ்டிங் நம்ம இருக்கையில் என்னென்னலாம் பண்ணுங்கிறத நான் ஒரு வாட்டி எடுத்திருக்கேன். ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டு ப்ரிப்பரேஷன் வேணும். அதை நம்ம அம்மையார் இதிலே சொல்லியிருப்பாங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கன்னு நமக்கு பாஸ்டர் சொல்கிறாங்க 1 வீக் முன்னாடியே. ராப்போஜனைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அப்போ மைண்டு ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இந்த நேரம் தான் சாப்பிட போகிறேன், 2 வேளை தான் சாப்பிட போகிறேன். அப்படி நீங்கள் மைண்டு ப்ரிப்பேர் பண்ணாதான் மைண்டுக்கும் கட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நமக்கு டாக்டர் அங்கிள் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. அதுக்கு தகுந்த சுரப்பிகள் சுரக்கும், ஹார்மோன் சுரக்கும். அதுதான் இன்பிட்வீனில் இப்போ நம்ம வந்து நிறைய நேச்சுரோபதி சென்டர்ஸ்லாம் போனீங்கன்னா 6 வேளை 5 வேளை ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு பிஞ்ச் ஈட்டிங் தான் கொடுப்பாங்க. ஒரு பழம்னா ஒரு பவுல் ஃபுல்லாலாம் தரமாட்டாங்க, கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு 4 வாய் அவ்வளோதான் கிடைக்கும். ஸோ அந்த பழக்கங்கள் இருக்குது. பட் ஆனால் அம்மையார் இதில் படிக்கல தான் எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இன்பிட்வீன் நம்ம எடுக்கக்கூடாது, சும்மா எடுக்கக்கூடாது. நம்மளோட பாடிக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவையோ அதை தான் அவங்க கேலரிஸாக மென்ஷன் பண்ணாமல் 2 வேளை போதுங்கிறத நிப்பாட்டிட்டாங்க. கேலரிஸ் வகையில் பார்த்தோம்னா நம்ம விரிவான நான் இன்னொரு மெடிக்கல் இதில் நான் எடுக்கிறேன், ஹெல்த் டாக்கில் நான் எடுக்கிறேன். அதே போல் வந்து இன்னொன்று என்னன்னாக்க, நமக்கு வந்து அந்த டைமிங் பசி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசி வர்றதுல சாப்பாட்டுக்கு இடையில பசி வரப்போ வந்து தண்ணி குடிச்சுக்கிடலாம். அந்த சாப்பாட்டு நேரம்னு வரப்போ ஒரு பசி வரும் பார்த்துங்களா, அந்த பசி நேரத்தில் கரெக்டாக அந்த வயிறு வந்து அந்த சாப்பாட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கு. அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து சாப்பிடலை அப்படின்னு சொன்னாக்க, அதனால் அது வந்து ரொம்ப சோர்ந்து போயிடும். அந்த பசி வந்து மறுபடியும் அடங்கி போயிடும். நீங்கள் திரும்ப சாப்பிட்றப்ப வந்து
அது ஒரு தொய்வான நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேலையின் நிமித்தமாக இல்லை வேற எங்கேயாவது ட்ராவலின் நிமித்தமாக இப்படிலாம் வந்து நிறைய காரணங்கள் வந்து இன்றைக்கி சொல்லிட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அந்த மாதிரியான காரியங்கள் இப்போ ப்ரெசன்ட் டயத்தில் வந்து இப்படி சாப்பிட்றதுனால நாங்களாம் நல்லா இருக்கிறோமே நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து உடனே நடக்கிற காரியங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு போகிற ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரி சொன்னது போல் வந்து அந்த கோபங்கள், அந்த எரிச்சல்கள் இதெல்லாமே வந்து உணவு பழக்கங்கள்னாலையும் நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். அதே போல் பிள்ளைகளுக்கு நம்ம வந்து சொல்கிறப்பையும் கூட வந்து அந்த பிள்ளைகளுக்கு இந்த சாப்பாட்டு விஷயங்கள் எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், எப்படி வந்து தண்ணி குடிக்கணும், இது ஒன்றையும் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது, சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது. சும்மா அவங்க கேட்குற நேரத்தில் இந்த பிஸ்கட்டு, இனிப்பு இந்த மாதிரி வகையெல்லாம் கொடுத்து வந்து மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது வந்து மகிழ்ச்சியற்ற மனநிலையை பிள்ளைகளுக்கு வந்து பலவீனத்தை ஏற்படுத்திடும், மகிழ்ச்சியற்ற நிலையை உண்டாக்கிறோங்கிறாங்க. இந்த வேலை நடக்க மூளையிலிடமிருந்து அதிகமான சக்தி பெற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா மூளையும் வந்து பலவீனமாக மாறிடும். இந்த தவறான பசி தூண்டுதலுக்குள்ளார, அதாவது ஒரு சிலருக்கு வந்து நம்ம சொல்கிறோம்ல, இப்போ இடையில எனக்குமே வந்து அவங்க எலன் சகோதரி சொன்னதுக்கு பின்னாடி தான் எனக்கு தெரியும், அந்த இடையில ஒரு பசி வர மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் தண்ணியெல்லாம் நம்ம குடிக்கிறப்ப அது ஃபால்ஸ் பசி, அதனால் வேண்டி நமக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் சாப்பிடாம அந்த கண்ட்ரோலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருப்போம், வயிறு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் என்ன செஞ்சுருப்போம், எதையாவது சின்னதாக எதாவது என்ன செஞ்சுருப்போம், தின்னுக்கிட்டே இருந்திருப்போம். அப்போ அந்த நேரத்தில் அதை தூண்டும். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்தி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில் எதையும் உண்ணாதீர்கள் அப்படின்னு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. வயிற்றுக்கு வந்து கவனம் செலுத்தப்பட வேணும், தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கும்படியே வைக்கக்கூடாது. நம்ம அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன செய்யுது, இடைவிடாமல் அதை வந்து செரிமானத்தை வேலையை வந்து ஓய்வு இல்லாமல் ஒரு இயந்திரம் போல் வந்து அதை வந்து நம்ம வந்து மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் எழுதியிருக்காங்க, ஒரு வேளையின் உணவை உண்ட பிறகு வயிற்றுக்கு 5 மணி நேரம் ஓய்வு கொடுக்க வேண்டும். அடுத்த வேளை உணவிற்கு முன்பாக சிறு அளவில் கூட எதையும் உண்ணக்கூடாது. இந்த இடைவெளியில் வயிறு அதன் வேலையை செய்யும், அடுத்த உணவை பெறவும் ஆயத்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்போது நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸ்குள்ளார நம்ம வரணும். சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அந்த பழக்கத்துக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப வந்து தாய்மார்கள் சரியாக இது பண்ணாமல் பிள்ளைங்க அழுகுதுங்க, அதுங்களை சமாதானப்படுத்துறதுக்காக எதையாவது கையில் கொடுத்து என்ன செய்வான், நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கட்டுங்கிறதுக்காக வேண்டி கொடுக்குறோம். இப்போல்லாம் என்ன செஞ்சிடறோம், செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு உட்கார வச்சிட்றோம். அதனால் வேண்டி அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. இது என்ன செய்யுதுனாக்க எதிர்காலத்தில் நோய்க்கு வந்து அடித்தளம் போடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வேண்டி பிள்ளைகள் வந்து என்ன செய்கிறாங்கனாக்க பல சமயங்களில் கோபம் கொண்டு எரிச்சல் அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செரிக்காத உணவுகளே நம்ம தொடர்ந்து வந்து பசிக்கிறப்பெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகுது, அந்த செரிமான மண்டலம் வந்து பாதிக்கப்படுறப்போ வந்து சரியாக உணவு செரிக்கப்படலை அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த பிள்ளைகளை கோபப்படுறதையும் எரிச்சல் அடைகிற ஒரு குணத்தையும் உண்டாக்குது. இது செரிமானம் ஆகாத உணவுனால் வர ஒரு குணம் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து அம்மையார் வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்போது இந்த பொறுமையற்ற நிலையை வந்து அந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன தெரியல, தாய்களுக்கு கிடைக்காம அந்த எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ உடனே என்ன செஞ்சிடறோம், எதையாவது கொடுத்து ஆஃப் பண்ணிடுறோம். அப்போது இந்த மாதிரி வந்து சரியாக சாப்பிடாம இல்லை செரிமானமாகாமல் அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்டை வாங்கி திங்கிறது, இல்லை இந்த லேஸ், இப்போல்லாம் அதுதான் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்றப்ப வந்து அந்த பிள்ளைங்க வந்து என்ன செய்கிறாங்க, ரெகுலரான பசி வரப்போ அந்த உணவுகளையும் அதையும் சரியாக சாப்பிடாதனால பிள்ளைங்க வந்து என்ன செஞ்சிடுறாங்க, அதிகமாக பலவீனமாக ஆகிடுறாங்க. அந்த தாய்களுக்கு வந்து என்ன செய்ய முடியல, அந்த பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க சரியான உணவு வகையில் சரியான உணவு பழக்கங்களை என்ன செய்கிறதில்ல
பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காததுனால தான் இதெல்லாம் நிகழ்கிறது அப்படிங்கிறத ஒரு தாய் புரிந்து கொண்டு அதை சரி செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய பலவீனத்திலிருந்தும் அந்த பிள்ளைகளோட அந்த குணங்களிலிருந்தும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நொறுக்கு தீனிகளை உண்பதும் ஒரு கேடான பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு இப்போ வந்து இந்த 2 மீல் வரப்போ வந்து ஈவினிங்கில் முடிச்சிடறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு பசி வரப்போ வந்து ஏதாவது கொஞ்சமாக அப்படி தின்னுட்டு படுத்துக்குவோமே அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அதனால் வேண்டி அந்த மாதிரி வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு சோர்வை உணர்வதில்லை. அதாவது ஒரு சில சமயம் எனக்கு தோணும், இது வந்து என்னோட பழக்கத்துலேயும் இருக்கும், ஐயோ நம்ம இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டுட்டோமே அதனால் அல்சர் வந்து இதாகிடுமோ, நடுஜாமத்தில் பசி வந்துடுமோ இப்படிலாம் தோணிக்கிட்டு ஏதாவது கொஞ்சமாக குடிச்சிருவோமா, அந்த பழக்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தோன்ற ஒரு எண்ணங்கள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வரும். ஆனாலும் கூட கண்டிப்பாக தூங்குறப்ப வந்து நம்மளுடைய வயிறு வேலை செய்கிற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க மறுநாள் காலையில் எந்திரிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு சோர்வுகள் வருது, கெட்ட கெட்ட கனவுகள் வருது, சரியான தூக்கமும் இல்லை, மறுநாள் அடுத்தடுத்த உணவுகள் மேலே நமக்கு ஒரு நாட்டம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வேண்டி சரீர வேலை இரவு நேரத்தில் தான் நம்மளுடைய தசைகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க சிதலடையும். அந்த கழிவுகள் எல்லாம் வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது, வெளியேற்றப்பட வேண்டியது இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஓய்வு நம்ம வயிற்றுக்கு கொடுக்குறப்ப அந்த வயிற்றுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மற்ற இதெல்லாம் வந்து என்ன செய்யும், அந்த கழிவுகளை வெளியேற்ற பணியை நம்ம உடம்புக்குள்ளார நடக்கும். அதையும் நம்ம வந்து தடை செய்கிறோம். அதனால் வேண்டி நம்ம சாதாரணமாக வந்து ஏனோ தானான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எந்தெந்த உணவுகளில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, எந்தெந்த உணவுகளை வந்து சரியான விதத்தில் எடுக்கணும், எதை குறைக்கணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதன் பிரகாரம் வாழணுங்கிறாங்க. தாவர வெஜிடேரியனில் எல்லா சத்துக்களும் உள்ள உணவுகள் இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு தான் மிருகம் என்ன செய்யுது, நமக்கு வந்து கொடுக்குது. அப்போ டைரெக்டாக நம்ம எடுக்கிறது நல்லதுங்கிறத அம்மையார் இந்த இடத்துலையும் சொல்கிறாங்க. இதில் இன்னும் நிறையா சப்கெட்டிங் இருக்குது. முடிஞ்சால் இன்னொரு தடவை பார்ப்போம். இந்த வாய்ப்பை தந்த சபையாருக்கும் தேவனுக்கும் நன்றியை சேர்த்துக்கிறேன். ஆமேன்.